லேடிக்கு பிரசவம் பார்த்துட்ருக்காங்க கையலும் ஆதிரை அப்புறம் அங்கே இருக்க லேடிஸ் எல்லாம் சேர்ந்து அப்போ குழந்த ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு இது பண்ணி குழந்த பிறந்ததுங்க. எல்லாருமே சந்தோஷமாக ஃபீல் பண்ணி அந்த குழந்தைய கையில் எடுக்கிறாங்க. நம்மளோட கையல் குழந்தை திடீர்னு அசைவே இல்லாமல் இருக்குது. என்னது இது, குழந்தை அழவும் இல்லை அசைவும் இல்லைன்ற மாதிரி கையல் சொல்ல எல்லாருமே ஒரு மாதிரி இதுவாகிடுறாங்க. அந்த டெலிவரியான அந்த லேடி வந்துட்டு குழந்தை எப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி வருது. அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி அசையாமல் விழுந்து போயிடுறாங்க. என்னடா இதுன்ற மாதிரி எல்லாரும் பதறி போயிட்டு ஒரு மாதிரி அழுதுடுறாங்க. அப்புறமா குழந்தை இப்படி வச்சு தட்டுறாங்க, இது பண்ணுறாங்க கையில். அதுக்கப்புறமா குழந்தை அழுகுது. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த லேடியை வந்து எழுப்ப ட்ரை பண்ணாங்க. அவங்க பக்கத்தில் குழந்தைய வச்சோன்னே குழந்தை அழுத பார்த்தோன்னா அவங்களும் கண் முழிச்சிடுறாங்க. மொத்த பேருமே சந்தோஷமாயிடுறாங்க. அப்பாடா இப்படியும் நல்லா அம்மாவும் குழந்தையும் நல்லபடியாயிட்டாங்கன்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே அண்ணன் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாத்திரை வாங்கினறதுக்காக போயிருக்காங்க. போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறமா டீ போட சொல்கிறாங்க அந்த முகமுடிக்காரங்க. அண்ணன் வந்துட்டு அந்த ரவுடிங் வேஷத்துலேயே இருக்கிறனால அவங்க நான் போய் போடுறன்ற மாதிரி சொல்ல, இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் கார்த்திக்கோட அம்மாவை போய் போட சொல்கிறாங்க. அப்புறம் என்ன யோசிச்சாரோ தெரியல, நீ வேண்டாம் நீயே போ, இவங்க ஏதாவது நம்மளுக்கு கலந்து கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அண்ணன் டீ அனுப்புகிறாங்க. அண்ணன் கரெக்டாக கிச்சன் போகிறாங்க. போயிட்டு டீ போடுறாங்க. அங்கேருந்து தூக்க மாத்திரையே இதில் கலந்து கையில் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, எப்படியும் குடித்தவொடனே இவங்க எல்லாம் மயங்கி விழுந்துருவாங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் ட்ரெயினில் இருக்கிற இதுவையும் காப்பாற்றி ஒரு பக்கம் எங்கள் கல்யாணத்தில் வந்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு பக்கம் கண்மணி லவ் பண்ணுற விஷயமும் கண்மணியோட மாமா பையன் தான் வந்துட்டு அவள் லவ் பண்ணுற பொண்ணுன்றதும் வந்துட்டு ஆதிரிக்கு தெரிஞ்சுது. எல்லா விஷயத்தையும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி பயந்து போய்ட்றாரு. அவரு ஐயோ அவங்க அமிச்ச ஆளுங்களை தான் நான் இப்போ அடித்து துரத்துனா என்ன நடக்க போகுதுன்னு அவரு ஒரு பக்கம் பதட்டப்பட்டுட்டு இருக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எப்படி எல்லாத்தையும் மீறி கையல் ஆதிரை அண்ணன் 3 பேரும் சேர்ந்து கண்மணிக்கு நல்லபடியாக அவங்க விருப்பப்பட்ட கல்யாணத்தை அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோடு பண்ணி வைக்க போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.